வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம ஒரு சாக்லேட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி மில்க் சாக்லேட் ஒன்று செஞ்சு போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்காத நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இது வந்து எங்கள் பெரிய பாப்பா செய்யணும்னு சொல்லிகிட்டே இருந்தா. கொக்கோ பவுட்ரு வாங்கிட்டு வந்தோம். அதனால தான் இன்றைக்கி சாக்லேட் செஞ்சிடலான்ட்டு ஃபஸ்ட்டு சுகரை மிக்சியில் அரைச்சி சலித்து எடுத்துக்கிட்டா சுத்தமாக. ஏன்னா அந்த கொரப்பு இருக்கக்கூடாது. அங்கே பாருங்கள் எவ்வளோ திப்பியாக இருக்குன்னு. இப்போ வந்து கொக்கோ பவுடர்லேயும் கட்டியாக இருக்குது, அதையும் சலித்து எடுத்துக்கிறா. சாக்லேட் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். தேங்காய் எண்ணெய் 1 கப்பு சுகரு, 1/2 கப்பு கொக்கோ பவுட்ரு, 1/2 கப்பு பால் பவுடரு, அதில் போடுறதுக்கு நட்ஸு குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மோல்டு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது மேலே தான் நம்ம இது செய்ய போகிறோம். டபுள் பாயிலிங் மெத்தட் தான் இது. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு நம்ம பால் பவுடரை போட்டு கொஞ்சமாக கிளறிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் வச்சு செய்யும்போது நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம ஹீட் வச்சுட்டு நம்ம செய்யணும். அங்கே பாருங்கள் தண்ணி நல்லா தளன்னு கொதிக்குது. அது மேலே சுகரை ஆட் பண்ணிவிட்டு அது மேலே கொக்கோ பவுடரையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா அந்த வாட்டரில் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கிட்டே வாங்க. நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ மோல்டில் ஊற்றிடலாம். நட்ஸ் போடும்போது நம்ம பாதி சாக்லேட்டு ஊற்றிட்டு அது மேலே நட்ஸ் போட்டுட்டு திரும்ப நீங்கள் சாக்லேட்டை ஃபில் பண்ணுங்கள். மோல்டு இல்லாதவங்க இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேலையும் நீங்கள் ஊற்றி செஞ்சுக்கலாம். நல்லா ஆறினோடனே ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க ஒரு 1/2 hour. ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இது ஃபுல்லாகவே எங்கள் பாப்பா தான் செஞ்சா. சின்ன குழந்தைங்களும் ஈஸியாக செய்யலாம். இது வந்து ஆனால் வெளியில் நம்ம ஹோம்மேடு சாக்லேட்டுங்கிறதுனால வெளியில் ரொம்ப நேரம்லாம் வைக்க முடியாது, மெல்ட் ஆகிடும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிடணும். நட்ஸ் வச்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் ஐஸ் க்யூப் ட்ரேயில் செஞ்சதும் சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க. தேங்க்யூ.